ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி சேனல். கேரளா லாட்ரி காருண்யா நம்மளுக்கு என்ன ரிசல்ட் நேற்று வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்றேன். காருண்யா 661 நேற்று 6ஆம் தேதி நேற்றுக்குரிய ரிசல்ட்டில் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8869 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட் வந்துச்சு. 8869 நம்ம மிஷின் நம்பர் வச்சு கூட நம்ம வந்து 240க்கு ஒரு கணிப்புகளை கொடுத்துருந்தோம். அதில் மிஷின் நம்பர் வந்து 0361 0க்கு 8 3க்கு 8 6க்கு 6 இறங்கி ஒரு நம்பர் 1க்கு 9 இறங்கியிருக்கு. நம்ம இங்கே கொடுத்த கணிப்பில் 8869 நம்ம நான் கொடுத்துருந்ததை முன்னாடி நாள் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பிசியில் டபுள் நம்பர் வந்ததுனால நம்மளுக்கு ஏபியில் டபுள் நம்பர் வரும், இல்லை பிசியில் டபுள் நம்பர் வந்தாலும் திருப்பி ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? இதில் வந்து நம்ம ஆல் போர்டு 4 2 6 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். அதில் வந்து ஆல் போர்டில் 6 எப்போவுமே டார்கெட் வந்து 3 நம்பரு நம்ம வந்து 6 4 2 6 கொடுத்துருந்தோம். அதில் வந்து 6 அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்த கணிப்பில் வந்து 6 அப்படிங்கிறது பாஸ் இருக்குது. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 அல்லது 1, பியில் 2 6, சியில் 2 8ன்னு கொடுத்துருந்தா 869க்கு நம்ம இந்த இடத்துல பி போர்டில் 6 அப்படிங்கிறது டேரெக்டாக பாஸ் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு ஒரு நம்பர் இதில் வந்து 8க்கு 9 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. பரவாயில்ல நண்பர்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, 869 பி போர்டில் 6 இருக்குது. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 1 ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, 4 ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இந்த கொடுத்த கணிப்பில். ஆனால் 8 ஏ போர்டில் நம்மளுக்கு 8ங்கிறது கணிப்பில் இருந்துச்சு. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8 ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஒரு நம்பர் மாறி இருந்துச்சுன்னா 69ன்னு கொடுத்து வந்திருப்பேன். வேறு ஒன்றுமே இல்லை. அதனால் வெற்றி சற்று நம்மளை விட்டு கொஞ்சம் தூரமாக போயிடுச்சு. கொஞ்சம் தூரமாக, ரொம்ப தூரம் இல்லை, கொஞ்சம் தூரம். 68 கொடுத்துருக்கேன், 69 ரிசல்ட், வேறு ஒன்றுமே இல்லை. நம்மளுக்கு பிசியில் வந்து நம்மளுக்கு டபுள் 1ன்னு வந்ததுனால, அதாவது 811 வந்ததுனால இந்த பாருங்கள் 8க்கு 8 இறக்கி விட்டு 2 நம்பரை மாற்றி விட்டு அடிச்சு விட்டாருங்களா. சரி, இதில் பார்த்தீங்கன்னா 1 1ன்னு வந்ததுனால ஒரு வேளை 1 + 1 1 + 1 2 2ன்னு வரலான்னு நினச்சேன். ஏன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 1 2 3 4 நாளாக வந்து சி போல் அப்படியே தொடர்ச்சியாக 2ஆக வந்த நம்பர் ஒரு வேளை இங்கே 11ன்னு வந்ததுக்கப்புறம் ஒரு வேளை பிசியில் 2 2ன்னு ஒரு போர்டு வந்து உட்காரும் நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல 2 2 1க்கு 2 1க்கு 2ன்னு வரும். இந்த 8க்கு வந்து ஒரு வேளை +1 9 கூட வரலாம். அப்படி சாரி, 8க்கு வந்து 5 பவராக வரலாம், இல்லை 4 பவராக. ஏன்னா 8க்கு வந்து 3 நம்பர் வந்து பவர் நம்பரில் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பு வந்துடுச்சு. ஆனால் வந்து 869 நான் 68ன்னு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு நம்பர் மிஸ்ஸில் போயிடுச்சு. 869 நான் 900 இந்த பாருங்கள் 68 கொடுத்துருக்கேன். 69க்கு 68 கொடுத்துருக்கேன். பாருங்கள் எந்த இடத்துல மிஸ் ஆகிருக்குன்னு பாருங்களேன். ஜஸ்ட்டு ஒரு நம்பர் நண்பர்கள், இல்லைனா பிசியில் அப்படி டேரெக்டாக வந்து உட்காந்துருக்கோம். ரொம்ப தூரமாக இல்லை, ஜஸ்ட்டு ஒரே ஒரு நம்பர் தான். 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் என்னோடய கணிப்பில் வந்து 18 11 முன்னாடி நாள் ரிசல்ட்டில் வந்து எனக்கு 8க்கு வந்து 1க்கு வந்து ஒரு வேளை 4 பவர் 6 பவர் இல்லை 0 மைனஸ், அதாவது 1க்கு பின்னாடி வந்து ஒரு நம்பராக வைக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் 4 6 அந்த மாதிரி நம்ம கணிப்பில் வச்சுருந்தோம். 868க்கு நம்ம 968, அதாவது 869 968ன்னு கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். ஆனால் 968ன்னு டேரெக்டாக இந்த இடத்துல கொடுக்கல. ஜஸ்ட்டு அதுதான் மிஸ், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம கணிச்ச கணிப்பெல்லாம் தப்பே கிடையாது, கரெக்டாக கணிச்சிருக்கோம். என்ன ஒரு சின்ன விஷயம்னா, இந்த 1க்கு நான் வந்து 2 அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருந்தேன். ஏன்னா 1க்கு +1 2ஆக வரலாம், இல்லை அப்படின்னா 1க்கு 8ஆக வரலான்னு சொல்லிட்டு ஒரு பவர் நம்பர் நம்ம வச்சுருந்தோம். ஆனால் வந்து 1க்கு 9ன்னு சொல்லிட்டு பவர் நம்பர் நான் 2 நம்பர் செலக்ட் பண்ணேன். ஆனால் 3ஆவதாக ஒரு நம்பர் தூக்கி கொண்டு வந்து இங்கே வச்சு 1க்கு 9 வச்சு ஆட்டத்தை முடிச்சுட்டாங்க. அவ்வளோதான். நான் இந்த இடத்துல கணிப்புலையும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 68 இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. 68 நண்பர்களே. 69 ரிசல்ட், வேறு ஒன்றும் இல்லை. கொடுத்துருந்தா 2 போர்டை தூக்கி இருந்திருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிஷின் நம்பர் வந்து நேற்று வந்ததுக்கப்புறம் நம்ம மிஷின் நம்பரில் 2:30 மணிக்கு லைவில் போட்டிருந்தோம். 0369க்கு நம்மளுக்கு வந்து 86 இந்த பாருங்கள் 96ன்னு கொடுத்துருக்க பாருங்கள். 96 நம்ம ஏற்கனவே இங்கே கொடுத்த கணிப்பில் 96ங்கிறது இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், 96ன்னு கொடுத்துருக்கேன்.
நம்ம வந்து புதுசாக ஒரு நம்பர் எடுத்து வந்து 2:30 மணிக்கு கொடுக்கல. ஏற்கனவே வந்த நம்பரில் மிஷின் நம்பர் வச்சு தான் கணிச்சு கொடுத்த நண்பர்களே. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க பாருங்கள். நம்ம இந்த இடத்துல 3-6-1 அப்படிங்கிறதுக்கு நம்ம 2 மணி 45 நிமிடங்கள் நேற்று நம்ம கொடுத்ததில் 86க்கு நான் 96ன்னு கொடுத்துருக்கேன். நான் 434 262 946 1490 75 81 41 44ன்னு கொடுத்துருக்கேன் நண்பர்களே. இதில் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணி போடுங்க. நம்ம நண்பர்கள் கூட கமெண்ட்ஸில் போய் சேர்ந்தீங்க. 96 ஜஸ்ட்டு மிஸ்ஸு பாருங்கள். 69 ஜீரோவுக்கு வந்து எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், ஜீரோவுக்கு எனக்கு நம்ம இங்கே வந்து இந்த 1க்கு எனக்கு வந்து 4 இல்லை 1க்கு 1 எனக்கு 1க்கு 0 ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பட்டுச்சு நண்பர்களே. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. பரவாயில்ல, வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக அதாவது நம்மளை தவிர நம்ம வந்து விட்டுட்டோம் அந்த வெற்றியை. திரும்ப கண்டிப்பாக அந்த வெற்றியை இன்றைக்கி பிடிப்போம். முழு முயற்சி முழு நம்பிக்கை நம்மள்கிட்ட இருக்குது. மேற்கொண்டு நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸும் உங்களுடைய முழு ஆதரவை கொடுக்கும் அப்படின்னு நான் இது மூலிமா கேட்டுக்கிறேன். நம்மளுக்கு ஜஸ்ட்டு மிஸ் தான் நம்பளுக்கு, ரொம்ப வித்தியாசமெல்லாம் இல்லை. நான் கொடுத்த கணிப்பில் எல்லாத்துலேயுமே ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் அடிச்சு மிஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கொடுத்த கணிப்பில் போர்டு இந்த பக்கம் மாறிடுச்சு அந்த பக்கம் மாறிடுச்சு அந்த கதையாக இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரே ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆனிச்சு. ஆனால் இதே மாதிரி நம்ம டெய்லி கொடுத்த கணிப்பில் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் பார்த்தாலும் பாருங்கள் நண்பர்களே. எனக்கு என்னோடய டார்கெட்டு உங்களுக்கு 4 போர்டு வெற்றியை கூடிய சீக்கிரம் கொடுக்கணும். அது உங்கள் மூலியமாகவும் என்னுடைய உழைப்பு மூலியமாகவும் ஒரு மாபெரும் வெற்றியாக கண்டிப்பாக நான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இது மூலியாக கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயமாக சொல்லிடுறேன். உங்களுடைய ஆதரவு உங்களுடைய வியூஸ் கண்டிப்பாக வேணும். அதனால் மறக்காமல் நம்மளோட சேனலில் இருக்க வீடியோஸில் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம பவர் சார்ட்டையும் தெளிவாக எடுத்து வச்சுருக்கோம். எங்கேயும் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப கெஸ் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நண்பர்களே, ரொம்ப கவனமாக தான் கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி இந்த நம்பர்ஸ் எதுலேயுமே நான் பாக்ஸில் சும்மா போட்டு நம்ம எடுத்த கணிப்பில் அப்படியே பாக்ஸில் சும்மா போடுறது இல்லை. மிஷினில் எப்படி வந்து நம்பர்ஸ் வந்து பேட்டர்ன் வருது, எப்படி வந்து உட்காருது போர்டில் அப்படிங்கிறதையும் நான் உன்னிப்பாக கவனித்து தான் நண்பர்களே கொடுத்துட்ருக்கேன். அதனால் ஜஸ்ட்டு ஒரு நம்பர் 2 நம்பரில் மிஸ் ஆகுது. அதையும் நான் சரி பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் அது திரும்ப வருது. அதை எப்படியாச்சும் வந்து அந்த டார்கெட் மிஸ் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன். மென்மேலும் உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. நம்ம சேனலில் விளம்பரம் பண்ணோம்னாலும் நம்மளுடைய நம்பர்ஸ் வந்து நான் இந்த இடத்துல வாட்ஸ்அப் நம்பர் இதில் கொடுக்குறேன். நம்ம குரூப் இன்னும் க்ரியேட் பண்ணல, குரூப் க்ரியேட் பண்ணிட்டு கூடிய சீக்கிரம் நான் சொல்லிடுறேன் நண்பர்களே, சரிங்களா? அதே மாதிரி நம்ம சேனலுக்கு உங்களுடைய விருப்பம் இருந்தால் பேபால் மூலியமாக டொனேட் பண்ணலாம். அது உங்களுடைய சொந்த விருப்பம். நீங்கள் டொனேட் பண்ணுற மாதிரி டொனேட் பண்ணுங்கள். உங்களுடைய அன்பளிப்பாக இருந்தாலும் அதை தாராளமாக நான் ஏற்றுக்கிறேன். அது உங்களுடைய மனதை பொறுத்து உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து அது இருக்கணும். பேபால் அப்படிங்கிறது நம்மளோட பேபால் லிங்க் வந்து நம்மளோட சேனலில் அந்த லிங்க்கில் கொடுத்துருக்கேன். எப்படி பேபால் ஓப்பன் பண்ணுறது, ஏன்னா பேபால் மூலியமாக தான் அதுக்கு வந்து இது பண்ண முடியும். பேபால் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை வேறு ஒரு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பேபால் அப்படிங்கிறது சிம்பிள் தான். நம்ம வாட்ஸ்அப் பிஸ்னஸோ இல்லை ஃபோன்பே, பேடிஎம் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறது தான். அதை ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் அது மூலியமாக நம்ம லிங்க்குக்கு வந்து நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வரும். அதில் சென்ட் உங்களுக்கு எவ்வளோ விருப்பம் இருக்கோ அது வந்து நீங்கள் தாராளமாக அன்பளிப்பாக கொடுக்கலாம். இல்லை என்னுடைய அன்பே ஒரு அன்பளிப்பு தான் சொன்னீங்கனாலும் அதையும் நான் தாராளமாக ஏற்றுக்கிறேன் நண்பர்களே. இன்றைக்கி எப்படி கணிப்புகள் இருக்க போது, ஒரு வெற்றி அப்படின்னா அதை எப்படி இன்றைக்கி தட்டி தூக்குறோம், அதை தான் இன்றைக்கி மேட்ரு. கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இன்றைக்கி வெற்றியை கண்டிப்பாக தூக்குறோம். 7ஆம் தேதி ஜூலை மாதம் அக்ஷயா 659 இன்றைக்கி எப்படி கணிப்பு இருக்க போகுது. சரி, இதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் எப்படி ரிசல்ட் பாஸ் ஆகிருக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சி போர்டில் வரிசையாக ஒரே நம்பராக இறங்கி, இதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8, 9, 6, 1, 3ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரிசையாக இந்த மாதிரி நம்பர் மாறி வந்துச்சு. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2, 3 தடவை வந்துருச்சு. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1, 2 தடவை வந்துருச்சு, சரிங்களா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8, 2 தடவை வந்துருச்சு. இதுதான் இந்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி இப்போ 6ஆம் தேதி வரைக்கும் வந்த கணிப்பில். சரி, இப்போ நம்ம எப்படி கணிப்பு எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் நம்பர்னு டைரெக்டாக எடுக்கல. பவர் நம்பரில் ஒரு நம்பருக்கு 3 போர்டு வருது. பவர் நம்பரில் ஒரு உதாரணத்துக்கு பவர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு கணிப்பாக இந்த இடத்துல வச்சா அதில் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு போர்டில் வந்து நேற்று ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ரிசல்ட் வந்து இதில் 9க்கு பவர் எங்கே அப்படின்னு நம்ம எடுத்தால் 9க்கு 1 வைக்கிறான், 9க்கு 2 வைக்கிறான், 9க்கு 0 வைக்கிறான், 9க்கு 4 வைக்கிறான். இப்போ இந்த போர்டில் இதுக்கு 9க்கு 1 பாஸ் ஆகிடுச்சு.
இந்த பாருங்கள் 9க்கு 1 பவரில் வந்துருச்சு, 9க்கு 6 பவரில் வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது வேறு எங்கே வேறு என்ன நம்பர் வந்திருக்குன்னு பார்க்குறோம். சரி, 6க்கு 4 பவரில் வந்துருச்சு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பவர் நம்பரில் 6 அப்படின்னு கணிப்பில் எடுத்தால் 3 வரும், 2 வரும், 4 வரும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஒரு போர்டுக்கு அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு 3 செட்டு மாட்டுது. சரி, இப்போ இதில் எப்படி நம்ம கணிப்பு எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிடலாம். இப்போ 869 பெருக்கல் மெத்தடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 தடவை பெருக்கலாக போட்டு 15 தடவை ஆடினீங்கனால அதில் ஒரு போர்டு உட்காருதான்றது பார்க்கணும். சரிங்களா? 1. 2வது, இப்போ இந்த 869 அப்படிங்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணத்துக்கு போன மாதமே 869. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, காருண்யாக்கு அக்ஷயா இதுக்கு முன்னாடி இந்த 869 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கமாக காமிச்சிட்றேன். அடுத்தது, நம்மளுக்கு இந்த போர்டில் இப்போ 9க்கு பவர் இதுக்கு முன்னாடி எத்தனை நம்பரில் பவர் எடுத்திருக்கான். அதாவது பவர் கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் 9க்கு 6 எடுத்துட்டான், 9க்கு 5 எடுத்துட்டான், 9க்கு 7 தான் பெண்டிங்னா 9க்கு 7 ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பி போர்டில் 6. சரிங்களா? இந்த 6க்கு நம்மளுக்கு பவர் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6க்கு வந்து 3 பவர், 2 வரும், 4 வரும். அப்படிங்கும்போது இதுக்கு முன்னாடி வந்த போர்டில் இந்த ஒரு 5 மாதத்தில் இந்த 6 அப்படிங்கிற நம்பருக்கு காருண்யாக்கு அக்ஷயாவில் பவர் நம்பர்னு எந்தெந்த நம்பர் எடுத்திருக்கான். 6க்கு 3 எடுத்தான், 6க்கு 2 எடுத்தான், இல்லை 6க்கு 4 எடுத்தான். அப்போ 2 பெண்டிங்கில் இருக்குன்னா 6க்கு 2 இறக்கி பாருங்கள். ஆனால் அது மாதிரி இப்போ கெஸ்ஸிங்கில் தான் எடுத்திருக்கேன். இருந்தாலும் 2.25க்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இதில் எது பவர் நம்பரில் முக்கியமாக மேபி வரலாம். ஏன்னா நேற்று வந்த மிஷின் நம்பர் வச்சு நம்ம கொடுத்ததில் ஒரு போர்டு தான் உட்காந்துச்சு. அதனால் அதையும் ஒரு கணிப்பில் ஒரு முக்கியத்துவமாக எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்ல வரேன். இப்போ நம்மளுக்கு ஏ போர்டில் 0 1, பி போர்டில் 5 4, சி போர்டில் 1 7. நான் இன்றைக்கி ரொம்ப கணிப்பு இருக்கேன். ரொம்ப முக்கியமான நம்பரு, ரொம்ப அக்யூரேட்டான நம்பரு அப்படின்ற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5 1 0 ஆச்சுங்களா? அடுத்தது, கார்னியா இதுக்கு முன்னாடி 869 அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் ரிசல்ட் வந்திருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை நான் பார்த்துக்கிறதுல நான் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. சரிங்களா? கார்னியா 869 எங்கேயாச்சும் இதுக்கு முன்னாடி ரிசல்ட் வந்திருக்கான்னு தான் பார்த்துட்ருக்கேன். இதில் வந்து நம்மளுக்கு இந்த மாதத்தில் கார்னியாவில் ரிப்பீட்டடான நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தடவை அந்த நம்பர்ஸ் வந்துருக்குது. 869 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 488 தான் வந்திருக்குது. அதே மாதிரி 869 862 எந்த மாதம்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 862 இந்த உங்களுக்கு காமிச்சிட்றேன். அதாவது நம்மளுக்கு 2வது மாதம் 17ஆம் தேதி இதில் பார்த்தீங்கன்னா 682. நம்மளுக்கு இங்கே 689 அப்படியே போர்டு மாதிரி இருக்குது. 682. ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா, அது நேற்று ரிசல்ட் 682க்கு அக்ஷயாவில் 399ன்னு வச்சான். சரிங்களா? நம்ம இந்த இடத்துல 869 அப்படியே போர்டில் மாதிரி இருக்குது. இதை வச்சு ஒரு சில கணிப்புகள் இங்கே எடுத்திருக்கேன். ஆல் போர்டில் 5 1 0, ஏ போர்டில் 0 1, பி போர்டில் 5 4, சி போர்டில் 1 7. அவ்வளோதான், சுருக்கமாக சிம்பிளாக முடிச்சாச்சு. ஏபியில் 92 0 4 15, ஏசியில் 0 1 96 17, பிசியில் 51 50 47. சிம்பிளாக சுருக்கமாக நச்சுன்னு சூப்பராக வெற்றி வர மாதிரி கரெக்டாக ஏபியில் 3 செட்டு, ஏசியில் 3 செட்டு, பிசியில் 3 செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வெற்றியை இன்றைக்கி தூக்குறோம். எதுலேயுமே மிஸ் ஆகக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் எடுத்திருக்கேன் நண்பர்களே. கண்டிப்பாக வரணும், அந்த வெற்றி வரணும். வரும். சரிங்களா? அதனால் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய ஒத்துழைப்பு தான் முக்கியமான விஷயமே. கண்டிப்பாக வெற்றி வரணும். ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 0 5 0 921 147 526 30 47 4Dயில் 75 56 30 10 49 41 உங்கள் கணிப்பில் இருக்க அடித்து தூக்குங்க. இன்றைக்கி கண்டிப்பாக வெற்றியை தூக்குங்க. ஒரு மாபெரும் வெற்றியோட உங்களுடைய அந்த அன்பும் அந்த அன்பளிப்பும் காரணம் நான் காத்திருக்கேன். ஒரு சகோதரனா கண்டிப்பாக விட்ட வெற்றியை நம்ம மீட்டு எடுப்போம். கண்டிப்பாக 2.25க்கு மிஷின் நம்பர் வந்தோடனையும் திரும்ப ஒரு தடவை நம்ம இதை வச்சு ஒரு முக்கியமான நம்பராக நான் வந்து உங்களுக்கு திரும்பவும் அடுத்தது ஒரு சின்ன விஷயமாக சொல்கிறேன். நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் நண்பர்களே, நான் வந்து வேறு யாரையும் குத்த சொல்ல, கணிப்பு கெஸ்ஸிங்கில் கொடுத்ததில் யார் கொடுக்கறதுல கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க. அதுதான் முக்கியத்துவம். பாருங்கள். இருந்தாலும்
தகவல்கள் தெளிவாக சொல்லி அதில் எப்படி வரும் அப்படிங்கிறத மேட்ச் பண்ணுறது, இரண்டாவது பட்சமாக இது யார் சொல்கிறா அப்படிங்கிறதையும் தெளிவாக பாருங்கள். பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை நீங்கள் தாராளமாக செய்யுங்க. சரிங்களா? ஏபிசி பாக்ஸு 4D நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். ஏபிஎஸ்சிபிசியும் தெளிவாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நான் அதான் சொல்கிறேன், பவர் நம்பரில் விட்டு போன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் சரி, இல்லை கூட்டல் கொளுத்தல் வந்தாலும் சரி, அது மிஷின் நம்பரில் டபுள் டிஜிட் நான் நேற்று சொன்னேன். பிசியில் டபுள் நம்பர் வந்தால் ஏபியில் டபுள் நம்பர் வரும்னு சொன்னேன். ஆனால் ஏபியில் டபுள் நம்பர் உள்ள 4Dலேயும் ஏ போர்ட்லேயும் வந்திருக்குது. வேறு ஒன்றுமே இல்லை நண்பர்களே. சரிங்களா? நம்ம நேற்று கொடுத்த கணிப்பில் கூட 69க்கு பிசிக்கு நான் 68ன்னு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு நம்பர் தான் மிஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி அந்த விட்ட வெற்றி கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வாங்கி தருவேன். சரியான நேரத்தில் உங்களுக்கு உங்களுடைய வெற்றி வந்து சேரும். நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் குரூப் நம்பர் தான் இன்றைக்கி க்ரியேட் பண்ண போகிறேன். வாட்ஸ்அப் நம்பர் வந்து நம்மளோட கம்யூனிட்டி நம்மளோட இதில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பேபால் மூலியமாக உங்களுடைய டொனேஷன் வந்தாலும் உங்களுடைய விருப்பப்பட்ட டொனேஷன்கள் நீங்கள் கொடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணிவிடுவோம். 1 மணிக்கு நம்மளுடைய சேனலில் அந்த குறுந்தகவல்கள் மூலியமாக நம்ம குரூப்பில் வந்து நான் அந்த லிங்க்கை உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் தாராளமாக நீங்கள் அந்த குரூப் லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. அது மூலியமாகவும் நம்ம கொடுத்த கணிப்பில் ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்தாலுமோ, இல்லை மிஷின் நம்பர் வச்சு ஏதாச்சும் வந்தாலுமோ, கண்டிப்பாக நான் அந்த விஷயங்களையும் உங்களுக்கு நான் வந்து பதிவிறக்கிறேன். கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி இன்றைக்கி கிடைக்கும். இன்பமே சொல்லுக, நம்ம எல்லோரும் வாழுக. இன்றைக்கி எல்லாமே நல்லபடியாக நடக்கணும், நல்லபடியாக 4 போர்டு வின்னிங்கை தூக்கணும். கண்டிப்பாக அந்த வெற்றி உங்களை போய் சேரணும். அதுக்குரிய பாராட்டுகளை நான் பெறணும். அவ்வளோதான். அந்த பாராட்டின் மூலியமாக உங்களுடைய அன்பு கிடைச்சாலும் அது பெரிய விஷயம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சொல்கிற விஷயங்கள், சொல்கிற தகவல்கள் கரெக்டாக உண்மையாக உரைக்க சொல்லுவோம், என்றுமே சொல்லுவோம். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு முழுமையான வென்னிங்கோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.